டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த காய்கறிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நம்ம அவியல் கறி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். தென்னிந்தியாவிலேயே ரொம்ப ஃபேமஸான இந்த அவியல் கறியை நம்ம தைப்பொங்கல் நாளில் நிறைய பேர் வீட்டில் பண்ணுவோம். இந்த அவியல் கறியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் வைப்பாங்க. நீங்கள் எந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோ முழுசாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தாலே பரவசம் கொடுக்கக்கூடிய இந்த அவியல் கறியை எப்படி செய்யலான்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து பல காய்கறி போட்டு ஒரு கூட்டு நல்லா சூப்பரா தைப்பொங்கலுக்கு அருமையா வைக்க போறோம். அதுக்கு இன்னைக்கு நம்ம காய்கறி நிறைய எடுத்திருக்கோம். ஒரு 15 வகையான காய்கறி எடுத்திருக்கோம். அதுல வந்து நான் ஒன்னொன்னா போட்டுட்டே இருப்பேன். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குதோ அந்த காய்கறியை நீங்க சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம சேனவெட்டு கிழங்கு ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா தொலியை சீவிட்டு வெட்டி வச்சிருக்கோம். அதை நம்ம அப்படி இந்த நீட்ட வாக்குல நம்ம போடுற எல்லா காய்கறியுமே அந்த கூட்டுக்கு நீட்ட வாக்குல போடுறோம். கிட்டத்தட்ட அது ஒரு அவியல் தான். அதாவது எல்லா காய்கறியும் போட்டு ஒரு அவியல். இப்போ நம்ம 1 கிராம் அதை நல்லா வெட்டி அலசி வச்சுருக்கோம். அடுப்பு எதுவும் பற்ற வைக்கல, பாத்திரத்தில் காய்கறி மட்டும் தான் முதல் சேர்த்துறேன் அளவு சொல்லிட்டு. இப்போ நம்ம வந்து கேரட்டு ஒரு 2 கேரட்டு தான், அதையும் நல்லா நீட்ட வாக்கில் வெட்டிட்டு நல்லா கழுவிட்டு எல்லாமே நான் நீட்ட வாக்கில் வெட்டி அலசி தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராமு. வாழைக்காய் நல்லா ஒரு வாழைக்காய், பெரிய வாழைக்காய் எடுத்துட்டு அதையும் நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு நீட்ட வாக்கில் வெட்டி அலசிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சின்னதாக ஒரு முருங்கைக்காய் வந்து கொஞ்சம் ரொம்ப நீள பீஸ் இல்லாமல் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வெட்டி அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி சும்மா ஒரு கம்மியாக பிடிச்சதுன்னா நீங்கள் கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 பச்சை பட்டாணி உரிச்சிட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பட்டரும் நமக்கு நிறைய சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பட்டரை உரிச்சிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 பீஸ் இருக்கும். அவரைக்காய் ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராம் ஒரு 4 அவரைக்காயை நல்லா ஒடிச்சிட்டு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். புடலங்காய் நான் ஒரு சின்னதாக புடலங்காய் ஒரு 100 கிராம் இருக்கும். அதை நல்லா மேற்சொலியெல்லாம் நல்லா சீவிட்டு அந்த உள்ளுக்கு இருக்கிறதையும் சீவிட்டு நல்லா அலசிட்டு வச்சுருக்கேன். நீட்ட வாக்கில் வெட்டி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஒரு 100 கிராம் தான். உருளைக்கிழங்கு 100 கிராம் அதையும் நல்லா நீட்ட வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். தொலியெல்லாம் சீவிட்டு தான் வெட்டி வச்சுருக்கு. பீன்ஸு காய் அதே மாதிரி ஒரு 50 கிராம் எடுத்து அதையும் நல்லா நீட்ட வாக்கில் ஒடிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இது சவுக்காய் உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம். சவுக்காய் ஒரு சின்னதாக ஒரு காய், இந்த அளவில் ஒரு சின்னதாக ஒரு காய் எடுத்து அதேமாதிரி நல்லா தொலியெல்லாம் சீவிட்டு நீட்ட வாக்கில் வெட்டி கழுவிட்டு உள்ளே சேர்த்துட்றேன். இதில் வந்து கத்திரிக்காய் நல்லா நான் 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். பெரிய அளவில் 2 கத்திரிக்காய், ஏன்னா வந்து கொஞ்சம் பிடிக்கும் அந்த காய்கறி. அதில் போட்டு அந்த அவியலில் வந்து கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும். 2 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன் நான். வந்து இது கொத்தவரங்காய், சீனி அவரைக்காய் நம்ம பகுதியில் கொத்தவரங்காய் ஒரு 100 கிராம் எடுத்து நல்லா ஒடிச்சு வச்சுருக்கோம். அலசிட்டு இதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். இனி ஒரு 2 காய்கறி சேர்க்க வேண்டியிருக்கு. அது நம்ம பாதி அளவுக்கு வெந்த பிறகு தான் சேர்க்கணும், ஏன்னா அது ஒரு குறைவான காய்கறி. அதனால் இதை வேக வச்சுட்டு அப்புறமா அதை இடையில சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இந்த காய்கறியோடு சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனு தூள் உப்பு, அதையும் நம்ம இப்போ சேர்த்துட்றோம். இப்போ 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்புறம் நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம அந்த உப்பு மஞ்சளும் போட்டு ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல. எல்லா காய்கறியும் போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறேன். அந்த உப்பு மஞ்சளும் அந்த காய்கறியில் போட்டு எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு கலந்து முடிச்ச உடனே நம்ம ஒரு 100 ml தண்ணி மட்டும் சேர்க்க போகிறோம். ரொம்ப சேர்த்துற வேண்டாம் தண்ணி. நம்ம இன்னைக்கு வந்து உதிரியான ஒரு அவியல் கறி தான் செய்ய போகிறோம். அதனால 100 ml தண்ணி மட்டும் சேர்த்துருங்க. ஏன்னா காய்கறியில் கொஞ்சம் லேசாக அந்த நீர் சத்து இருக்கும். அதோட தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றணும்னா இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம அடுப்பு பற்ற வச்சாச்சு. அடுப்பு பற்ற வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம காய்கறி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு நம்ம வெந்திருக்கு. லேசாக அப்பப்போ கலந்து விடுங்க. காய்கறி கொண்டு போல எல்லாம் வெந்து வரணும். புரட்டி விடுங்க. கிட்டத்தட்ட நமக்கு சீக்கிரமே வெந்துடும். அடுப்பை வந்து நீங்கள் வந்து மீடியத்திலே வச்சுக்கிறணும். ஹைவே வைக்க வேண்டாம். மீடியத்திலே வச்சு பொறுமையாக இந்த காய்கறி எல்லாம் ஒன்று போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் அப்பப்போ நம்ம வந்து காய்கறியை திறந்து நல்லா கலந்து விட்டுட்டு எப்படி வெந்திருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிறணும். இப்போ நம்ம பாதி வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம பாதி வரைக்கும் வந்த பிறகு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் ஒரு 2 காய்கறி சேர்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு. அது வந்து சீக்கிரம் குழஞ்சிடும். அந்த காய்கறியை வந்து நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். அது தடியங்காயும் வெள்ளை பூசணியும் மஞ்சள் பூசணியும் தான். அதை நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம். போட்டு அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த காய்கறியும் போட்டு பரட்டி விட்டுருங்க. இனி நமக்கு இன்னொரு 2-3 நிமிஷத்தில் எல்லாமே வெந்துடும். நல்லா இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 3/4 நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம மிக்சி ஜாரில் வந்து தேங்காய் துருவல் இந்த காய் நான் எவ்வளோ எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த காயை தான் அப்படியே துருவி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு, அதாவது நம்ம எடுத்துருக்க காய்கறி அளவுக்கு தான் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். எல்லாம் இவ்வளோ தான் போடணும்னு கட்டாயம் கிடையாது. நமக்கு தேங்காய் கொஞ்சம் குறைச்சி போடணும்னு ஆசைப்பட்டால் குறைச்சே போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை துருவி இதில் சேர்த்தாச்சு. அரைமுறி தேங்காய் நான் இதில் இருக்க அதை அப்படியே துருவி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான், அதனால் காரத்தை கணக்கு பண்ணி போட்டுக்கோங்க. நான் 4 பச்சை மிளகா பெருசாக போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு
6-7 முந்திரி பருப்பு சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனு சோம்பு. சோம்பு வந்து நம்ம வீட்டில் சேர்ப்போம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்காங்க, இல்லைன்னா அதை நீங்கள் தவிர்த்துட்டு மற்றதை சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனு சின்ன சீரகம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரொம்பையும் பேஸ்ட் அரைக்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை, தேங்காய் பேஸ்ட்டை இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கிறணும். வந்துட்டு காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா காய் வெந்துருச்சு. தயிர் ஒரு 50 ml, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர். அதை நீங்கள் வந்து ரொம்பையும் அந்த திரளாக போடாமல் கொஞ்சம் லைட்டாக அதை லூஸ் பண்ணி இந்த மாதிரி நைஸாக ஊற்றுங்க, இல்லைன்னா அங்கங்கே திட்டா தெரியும். இந்த மாதிரி கிளறி கொடுங்க. தயிர் வந்து ரொம்பையும் புளிச்ச தயிர் ஊற்றிட வேண்டாம், சும்மா நார்மலாக நல்லா புளிக்காத தயிராக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். அதையும் போட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவல் எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்க சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதை கலந்து விட்டோடனே நமக்கு நல்லா சும்மல் வரும். அந்த தயிர் ஊற்றி இந்த தேங்காய் போட்டு இப்படி கிண்டும் போது நல்லா சும்மல் வரும். அதை விட இன்னொன்று ஊற்றும் போது நல்லா அதை விட பயங்கரமான சும்மல் வரும். நம்மளோட பல காய்கறி கூட்டு, அதாவது அவியல். பச்சை கருவேப்பிலை 2 கொத்து நல்லா உருவிட்டு இப்போ சேர்த்துருங்க. நம்ம அவியலில் கடைசியாக தேங்காய் எண்ணெய், நல்லா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், அது ஒரு 50 ml அப்படி பரவாயில்ல ஊற்றுங்க. அது வந்து தாளிப்பு எதுவும் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் வழக்கமாக தாளித்து போடுவீங்கன்னா கூட நீங்கள் தாளித்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு 1 நிமிஷம் மட்டும் லேசாக அப்படி தம்மில் வச்சுருங்க, அவ்வளோதான். இப்போ நமக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா 1 நிமிஷம் அப்படியே தம் ஆயிடுச்சு. நல்லா அந்த அளவுக்கு தம்மான உடனே அருமையாக தயாராகிடுச்சு. அப்படியே வாசம், அப்படி தேங்காய் எண்ணெய் வாசம் அப்படியே ஜம்முன்னு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லியில் லைட்டாக லேசாக தூவி விட்டுருங்க, அவ்வளோதான். நமக்கு சூப்பராக ஒரு காய்கறி கறி கூட்டு தயாராகிடுச்சு. இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் வந்து அருமையான ஒரு காய்கறி கறி கூட்டு, அதை வந்து அவியல்னு சொல்லிக்கலாம். வீட்டில் இன்னைக்கு சூடாக சோறு, சாம்பார், அருமையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அவியலுக்கு சாப்பிட போகிறோம். அந்த அவியல் போட்டு நல்லா பெரட்டி அந்த காய்கறியோடு சேர்த்து, அப்பா, இந்த ஒவ்வொரு காய்கறியும் அப்படி பீஸாக எடுத்து சாப்பிடும்போது அந்த ஒவ்வொரு காய்கறியோட சுவை வந்து நமக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒன்று தோணுது, அழகு அங்கேயே ரசி, அன்பை அப்பவே ரசி, குணத்தை கூடவே ரசி. ஆனால் ருசிச்சு சாப்பிட நம்ம டீ கடை கிச்சன் சேனலை பாருங்க, நல்லா அருமையாக இருக்கு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு அவியல் ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.